எல்லாருக்கும் நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வாங்க. மீட்டிங்கை கவனிங்க. எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க. எல்லாருக்கும் என்னோட ஃபேஸ் தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஜான்வரி 1, நியூ இயர். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நம்ம இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தோட முதல் நாள்ல இருக்கோம். நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியா, எந்த ஒரு சோம்பேறித்தனமும் படாம, நம்ம எது எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு எதையுமே வந்து தயக்கப்படாம யோசிக்காம இன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு புது வருஷம் பிறக்கும் போது நம்ம என்ன தப்பு பண்றோமோ, என்ன விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்றோமோ அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாவே வந்து ஒரு உலகம் ஃபுல்லாவே, ஒரு குளோபலாவே வந்து இந்த ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, எல்லாருமே வந்து மனசுக்குள்ள நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வெஸ்டேஜ் பிசினஸ்க்குள்ள இருக்கோம். நம்ம வெஸ்டேஜ் பிசினஸ்ல நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்றோம், என்னென்னலாம் சரியா பண்றது இல்லையோ அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியே ஒரு சில பேட் ஹேபிட்ஸ், யாராவது வந்து ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது அதெல்லாம் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. ஏன்னா நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம இந்த பிசினஸும் பண்ண முடியும், நம்ம ஃபேமிலியும் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும், நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அதனால வந்து அந்த மாதிரி வந்து ஏதாவது ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்தா விடுங்க. சோம்பேறித்தனமா இருக்கிறது, இல்லை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல அந்த டைம் வேஸ்ட் பண்றது அதெல்லாம் வந்து அடியோட விடணும். இன்னையில இருந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி நீங்க உங்களுக்குள்ளேயே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சிலர் ஒரு சில தப்பு பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து அது பண்ண மாட்டீங்க, வேற ஏதாவது பண்ணுவீங்க. இந்த தப்பு பண்றவங்களுக்கு இந்த தப்பு அ பெருசா தெரியாது. அவங்க வேற ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரி வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட ஹேபிட். அது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து தேவையா இருக்கும். அது மாரி ஏதாவது இருக்கு அப்டின்னா விட்டுட்டு, நம்ப வாழ்க்கை முன்னேறுறதுக்கு நம்ப டைம நமக்காக பயன்படுத்துங்க. உங்க டைம உங்களுக்காக பயன்படுத்துங்க. உங்களுக்காக அத இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ப எங்க இருந்தா, எங்க டைம் குடுத்தா நம்ப வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு, தெரிஞ்சு, அதுல வந்து செலவு பண்ணுங்க. இப்ப டைம் அப்படிங்கிறது இப்ப பணம் நம்ம கையில இருந்ததுன்னா, அந்த பணத்த எப்படி நம்ம வந்து தண்ணி தண்ணி மாரி கன்னா பின்னான்னு வந்து வீண் செலவு பண்ணோம்னா என்ன ஆகும்? நாளைக்கு பணம் இல்லாதபோது கஷ்டப்படுவோம். ஓகேங்களா? நமக்கு மாசம் வந்து ரூ. 50,000 வருமானம் வருது அப்படின்னா, அந்த ரூ. 50,000 2 நாள்ல கூட காலி பண்ணிடலாம். ஏன் ரூ. 50,000 வந்து அடுத்த 1 மணி நேரத்துல கூட காலி பண்ணி ஜீரோ அவுட் ஆக்கிடலாம். ஆனா நம்ம அப்படி பண்றோமா? மாசம் ஃபுல்லா வச்சுக்கணும். அடுத்த மாசம் சம்பளம் வர வரைக்கும் அத வச்சுக்கணும்னு நமக்கு வந்து அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணுவோம். ஐயோ! இன்னைக்கு இது போதும். இது மீதி நமக்கு இன்னும் நெறைய செலவு இருக்கு. எஸ் ஆர் நோ? அதே மாரி தாங்க நம்ம நேரமும், நமக்கு இருக்கக்கூடிய நேரமும் நமக்கு இன்னும் ஆயுசு இவ்வளவு தான் இருக்கு. நமக்கு ஏஜ் என்ன? 32, 35 இல்ல 40. நம்ம இன்னும் எவ்வளவு வருஷம் வந்து நம்ம ஆக்டிவா இருக்க போறோம்? எத்தன வயசு வரைக்கும் நீங்க வேலை செய்ய போறீங்க? வாழ போறது நம்ம 100 வயசு வரைக்கும் வாழலாம், 80 வயசு வரைக்கும் வாழலாம். வாட் எவர் இட் இஸ். வேலை எத்தன வயசு வரைக்கும் செய்ய போறீங்க? அத முடிவு பண்ணுங்க. கரெக்ட்டுங்களா? மேக்ஸிமம் ஒரு 55 வயசு வரைக்கும் வேலை செய்ய போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு ஆல்ரெடி வந்து 40 ஆயிருச்சு, 30 ஆயிருச்சு அப்படின்னா, இன்னும் பேலன்ஸ் எத்தன வருஷம் இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் பாருங்க. அப்ப அதுதானங்க நம்மளோட அந்த நேரம். அந்த நேரத்த நம்ம எப்படி கன்னா பின்னான்னு டாம் டூம்னு செலவு பண்றோம்னு பாருங்க. வீண் பண்றோம்னு பாருங்க. அப்ப அந்த நேரத்த கரெக்ட்டா செலவு பண்ணா தானே நமக்கு நாளைக்கு ஆஃப்டர் நமக்கு உடம்புல தெம்பு இல்லாதபோது ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எவ்வளோ நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம்? என்ன நம்ம வந்து அ ஸ் அ சம்பாரிச்சு சேர்த்தி வச்சிருக்கோம்? சொந்த வீடு கட்டிட்டோமா? இல்ல லேண்ட் ஏதாவது வாங்கி வச்சிருக்கோமா? கோல்ட் எல்லாம் வாங்கிட்டோமா? நம்ம ஃபியூச்சர் நாளைக்கு எப்பா நாளைக்கு நமக்கு கஷ்டம் இல்ல, நமக்குனால நாளைக்கு வேலைக்கு போ முடியல, வருமானம் இல்ல. ஏதாவது ஒரு இதுல கூட நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சு நான் வந்து இது மாரி குமுலேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு சில அசெட் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு சில சொத்து என்ட்ட இருக்கு அப்படின்னா, அத நம்ம வித்து சாப்பிடலாம். இல்ல வந்து அதன் மூலியமா நம்ம வந்து விக்கும்போது நமக்கு இன்னும் டபுள் த ப்ராஃபிட் வரும். நம்ம ஃபியூச்சர்ல நம்ம வந்து முடியாத நேரத்துல அதுதாங்க வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோங்கிறது. அத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு
நீங்க இந்த வருஷத்தை தொடங்குங்க அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேவா? யாரும் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்ன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் நான் வந்து ஷேர் பண்றேன். உங்க ஃபேமிலி மெம்பரா எடுத்துக்கோங்க. ஃபேமிலியில ஒருத்தரா எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க டெவலப் ஆகணும் தான் நான் மனப்பூர்வமா நினைக்கிறேன். வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ இன்னைக்கு மதியம் கூட வந்து இன்னைக்கு காலையில கூட ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் நான் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரைனிங்க்கும் வெஸ்டேஜுக்கோ இல்லை வந்து எதுவுமே சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது வரும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதுக்கு நான் சொல்லித்தரேன்? ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியா ஒரு டீமா நம்ம வந்து இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கும் நான் தெளிவுபடுத்துறேன். அதன் மூலியமா உங்க வாழ்க்கை மேம்படும். அதன் மூலியமா ஓகேங்களா? அதன் மூலியமா எனக்கு ஒரு ஹிட் அண்ட் பெனிஃபிட் இருக்கு. இல்லன்னு சொல்லல. பட் அந்த வீடியோவ பார்க்கறதன் மூலியமா நீங்க வாழ்க்கையில மேம்படுறீங்க. மேம்பட்டா தான் எனக்கு ஒரு வெஸ்டேஜின் மூலியமா நீங்க வந்து உங்க கோல் அச்சீவ் பண்றீங்கன்னா தான் எனக்கு ஒரு பெனிஃபிட். நீங்க உங்க லைஃப வந்து அ மாத்தணும். உங்களோட பொருளாதாரத்த உயர்த்தணுங்கிறது தான் என்னோட வந்து ஒரு எண்ணம். அது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன்.